எங்க போற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போ. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காச்சும் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கா? சொல்லப்போனால் நம்ம சிம்பிளி சரத், கிரேபுல் வாசும் இந்த மாதிரி நிறைய பேர் ரிஸ்க் எடுத்து நைட் டைமில் கோஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு அபேண்டட் அண்ட் ஹாண்டடான பிளேஸ்லாம் போயிட்டு இருக்காங்க. ஒரு சில சமயம் அவங்களுக்கே தெரியாது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா அவங்க இப்போ நல்லாவே ட்ரெயின் ஆனவங்க. பட் இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு சில பேர் நானும் இவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோரர் ஆகணும், நானும் இந்த பேயை தேடி போகணும் அப்படின்னு ஒரு சில பேர் இப்போவும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே போல தான் இந்த இடத்துல நம்ம சப்ஸ்கிரைபரான K7 அப்படின்றவர் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ற சேனல்லாம் பார்த்துட்டு நம்மளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவரோட லைஃப்லயும் ஒரு விஷயத்த ட்ரை பண்ணியிருக்காரு. அதனால வந்த விபரீதத்தை தான் இன்னைக்கு நாம உண்மை சம்பவமா பார்க்க போறோம். அண்ட் ரெண்டாவதா உங்களுக்காக இன்னொரு சம்பவமா இருக்கு. அது ஒரு லாரி டிரைவருக்கு நடந்த சம்பவம். ஸோ டோட்டலா இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒன்னு இல்லை 2 உண்மை சம்பவத்தோட வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்க லைஃப்ல நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படி இல்லைன்னா டைப் பண்ணி கூட நீங்க எனக்கு ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் அதனா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். ஸோ ஓவரா பேசாம வீடியோல போகலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்ட் ஆகாம இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோல போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர் இவரோட நேம் K7. இவர் தமிழ்நாடு சேர்ந்தவர் தான். பட் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த அமானுஷமான சம்பவம் K7 இவரோட லைஃப்ல தான் நடந்திருக்கு. அதுவும் ஒரு அபேண்டட் இடத்துல போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன், பேயை தேடி போறேன் அப்படின்றதுனால தான் இவரும் அஃபெக்ட் ஆயிருக்காரு. சரியா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி K7 யூடியூப்ல நிறைய வீடியோவும் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அதுலயும் குறிப்பா இந்த பேய்கள் சம்பந்தப்பட்ட எக்ஸ்ப்ளோர் பண்றது அண்ட் நம்ம சேனல் மாதிரி உண்மை சம்பவம் போஸ்ட் பண்ற இந்த கண்டென்ட்லாம் பார்த்துருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்த உடனே இவருக்கும் கொஞ்சம் இம்ப்ரெஸ்ட் ஆயிருது. நம்ம இந்த மாதிரி ஃபார்மேட்டை ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு K7 அவருக்கும் ஒரு ஆசை வருது. இது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மிக்சடா யூஸ் பண்ணலாம், நம்ம சிம்பிளி சரத் அண்ட் கிரேபுல் வாசு இவங்கள மாதிரி எக்ஸ்ப்ளோரும் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி உண்மை சம்பவம் பேசுறாங்களே இதை மாதிரி நம்ம இந்த உண்மை சம்பவம்லாம் கலெக்ட் பண்ணி அதையும் பேசலாம் அப்படின்னு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் இது வரைக்கும் K7 இவர் உண்மை சம்பவத்தெல்லாம் கேட்கும்போது சிமிலரா ஒரு சில பேர் தான் இந்த உண்மை சம்பவத்தை அதிகமாக ஃபீல் பண்றாங்க. அது யாருன்னா இந்த டிரைவர்ஸ், கார் டிரைவரா இருக்கலாம், லாரி டிரைவரா இருக்கலாம், இந்த மாதிரி டிரைவிங் சம்பந்தப்பட்டவங்க தான் இந்த பேய் சம்பவத்தை அதிகமா அனுபவிக்கிறாங்க. பேசாம ஏன் நம்ம அந்த மாதிரி ஆளுகிட்ட கேட்க கூடாதுன்னு யோசிக்கும் போதுதான் K7 இவருக்கே தோணுது, அடடா நம்ம ஃப்ரெண்டே லாரி டிரைவர் தானே, அவன் கிட்ட கேட்டு பார்க்கலாம், மேபி அவன் ஃபீல் பண்ணியிருக்கானா இல்லையான்னு தெரியாது, பட் ஏதாச்சும் கேட்டா கிடைக்கும் அப்படின்னு அந்த நண்பரையும் பார்க்க போறாரு. அந்த நண்பரை பார்த்து, டேய் நீ லாரி டிரைவர் தானே, உனக்கு இந்த மாதிரி பேய் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாச்சும் நைட் டைம்லையோ இல்லை டே டைம்லையோ நீ வண்டி ஓட்டும் போது நடந்திருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த நண்பரும், டேய் எனக்கு நிறைய நடந்திருக்குடா அப்படின்னு அதில் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா K7ஓட நண்பர் லாரி டிரைவர். ஸோ அவர் பெருந்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடும் அன்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் அந்த இடத்துல அன்லோட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்கும் ரிட்டர்ன் போயிட்டு இருக்காரு. அப்படி போகிற வழியில் ஒரு நபர் லிஃப்ட்டும் கேட்டிருக்காரு. அண்ட் அந்த சமயம் அந்த நபர் போகிறதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்றதுனால அவர் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டு அப்படின்னு அந்த நபரை வண்டிலையும் ஏத்திக்கிறாரு. அந்த நபரை கூட்டிட்டு இப்ப இந்த லாரியும் போயிட்டு இருக்கு. இந்த லாரியில 2 பேர் தான் இருந்துட்டு இருக்காங்க. ஒன்னு K7ஓட ஃப்ரெண்டு லாரி டிரைவர், அவரும் அண்ட் புதுசா ஒருத்தர் லிஃப்ட் கேட்டிருக்காருல அந்த நபர், 2 பேர் மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி 2 பேருமே அந்த பஸ் ஸ்டாப் நோக்கி போயிட்டு இருக்காங்க நடுராத்திரி. அண்ட் சுத்தி முத்தி பாத்தீங்கன்னா ஆளரவு யாருமே இல்லாத ஒரு நடுராத்திரியில தான் இந்த லாரியும் போயிட்டு இருக்கு. அப்படி இந்த லாரி போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஓடி வர சத்தம், அந்த கால் தடம் ரொம்பவே அதிகமா கேக்குது. நீங்களே இமேஜின் பண்ணீங்க, பொதுவா லாரியோட என்ஜின் வந்து ஃப்ரண்ட்ல தான் இருக்கும், அதுவும் நம்ம உட்கார இடத்துக்கு கீழே தான் இன்ஜினும் வந்துட்டு இருக்கும். ஆனால் அந்த என்ஜின் சவுண்டும் ரொம்பவே அதிகமாக தான் கேட்கும். அப்படி இருக்கும்போது யாரோ ஓடி வர அந்த காலடி சத்தம் ரொம்பவே அதிகமாகவும் கேட்கறத நோட் பண்ண டிரைவர் அண்ட் கூட லிஃப்ட் கேட்டு வந்தார்ல அவரும், 2 பேருமே யார் வரா அப்படின்னு கொஞ்சம் அப்படி வெளியில எட்டி பார்க்குறாங்க. இவர் டிரைவர் இவர் உட்காந்துட்டு இருக்கிற இந்த சீட்ல இருந்து எட்டி பார்த்தா தான் ஓடி வர அந்த சத்தம், அந்த நபரோட சத்தம் அண்ட் அந்த நபரை கிளியரா பார்க்க முடியும். அப்போ ஓடி வர அந்த நபர் ரொம்பவே ஃபாஸ்டா இந்த லாரியை நோக்கி தான் ஓடி வராரு. ஆனா இதை எதையுமே கண்டுக்காம டிரைவர் வண்டியை கொஞ்சம் ஃபாஸ்டா ஓட்டிட்டு கண்டுக்காம போயிட்டே இருக்காரு. ஆனா அந்த சமயம் லாரி டிரைவர் அவருக்கு ஃபீல் ஆன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மனுஷன் கிடையாது அப்படின்னு.
ஆனால் ஒரு சில செகண்டில் கூட லிஃப்ட் கேட்டு வந்தார்ல, அவரும் அந்த உருவத்தை பார்க்குறாரு. ஆனால் டிரைவர் சொன்னாரா இல்லை என்னன்னு தெரியல, தம்பி அதை கண்டுக்காதப்பா அப்படின்னு சொன்னாரா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ உள்ள லிஃப்ட் கேட்ட அந்த நபரும் கண்டுக்காம 2 பேருமே அப்படியே முன்னாடி பார்த்து போயிட்டும் இருக்காங்க. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த வண்டியை நோக்கி ஓடி வர அந்த நபர் காற்றுல மிதக்கிற மாதிரி ஓடியும் வராரு, ரொம்பவே ஃபாஸ்ட்டாக. அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் இந்த லாரிக்கு முன்னாடி தான் ஓடியும் வராரு. ஆனால் எந்த இடத்துல ஒரு அமானுஷமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நபர் இந்த லாரிக்கு முன்னாடி ஓடிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவரோட கழுத்து மட்டும் டோட்டலாக திரும்பி இந்த லாரியில் இருக்கிற டிரைவராக இருக்கட்டும், அந்த லிஃப்ட் கேட்ட வந்த பர்சனாக இருக்கட்டும், 2 பேரையுமே ஒரு மாதிரி பார்த்துட்டும் இருக்கு. லாரி ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த லாரியை விட அதிகமாக ஃபாஸ்ட்டாக அங்கே இருக்கிற அந்த உருவமும் ஓடிட்டும் இருக்கு. ஆனால் இவங்க நேரமா என்னன்னு தெரியல, அங்கே போன அந்த உருவம் இவங்களை வெறும் பயமுறுத்திருக்கே தவிர இவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வேற எந்த விஷயமும் பண்ணலை. இதுவே இவங்களுக்கு ஒரு சைடில் கொஞ்சம் ஆறுதலாக இருந்துட்டு இருக்கு. 2 பேருமே டிரைவராக இருக்கட்டும், லிஃப்ட் கேட்ட வந்த அந்த நபராக இருக்கட்டும், உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கொஞ்சம் சேஃபாக தான் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த டிரைவர் அந்த ரூட்டு பக்கமே போகிறதில்ல. அதுக்கப்புறம் தான் அந்த ரூட்டில் லாரி ஓட்டுற இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் விசாரிச்சிருக்காரு. அப்போது அந்த லாரி டிரைவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேம் அந்த மாதிரி விஷயத்த பார்த்ததா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தான் நண்பரான கேசவன் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, சரிடா இதெல்லாம் எது கேட்குற அப்படின்னு லாரி டிரைவர் ஃப்ரெண்டு கேசவன் கிட்ட கேட்குறாரு. அப்போ தான் கேசவன் சொல்கிறார், இல்லை மச்சான், நான் இந்த எக்ஸ்ப்ளோர் இந்த பேய் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வீடியோவை எடுத்து யூடியூப்பில் போட போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நண்பர் ஷாக் ஆகுறாரு. டேய் வேறு எதனா கண்டென்ட் ட்ரை பண்ணு, தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயம்லாம் வேணாம், அதுலேயும் இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் வேண்டவே வேண்டாம். அதில் ஒரு சில பேர் கொஞ்சம் சேஃபாக பண்ணிட்டு இருக்காங்க, நீ ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுற பிரச்சனை மாட்டிப்பேன், தயவு செஞ்சு அது மட்டும் பண்ணாத அப்படின்னு அந்த நண்பர் ஒரு பெரிய அட்வைஸாக பண்ணிட்டு இருக்காரு. இந்த அட்வைஸை நம்ம கேசவன் இவரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சரி மச்சான், நான் அது மாதிரி பண்ணலை, இப்படி பண்ணலாமா அப்படின்னு அவர் ஆல்டர்னேட்டிவாக யோசிச்ச இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு. அது என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா, டேய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண அந்த அபேண்டட் ஹவுஸ் அண்ட் அந்த ஹாண்டடான ஏரியாவில் போகக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நான் அந்த ஏரியாவுக்கு வெளியிலே நிற்கிறேன். நான் ஒரு ட்ரோன் கேமராவை வாங்கிக்கிறேன். அந்த ட்ரோன் கேமராவை பறக்க விட்டு அதில் கேமராவும் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அந்த கேமரா இருக்கிற அந்த ட்ரோனை பறக்க விட்டு அந்த அபேண்டட் பிளேஸுக்குள்ளே போயிட்டு அங்கே என்னென்னலாம் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணால் எனக்கு கொஞ்சம் சேஃப் தானே அப்படின்னு சொல்லும்போது இதுக்கும் அந்த டிரைவர் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் அந்த ட்ரோன் உள்ளே போச்சுன்னா சேஃபாக வெளியில் வந்துடும், ஆனால் நீ செத்து போயிடுவ, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காது அப்படின்னு மறுபடியும் அந்த ஃப்ரெண்டு சொல்ல. ஆனால் இப்போ இந்த விஷயத்த மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ண அதையும் என்னடா இவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணாமல் விட்றா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேசவன் இவரே சொந்த முயற்சியில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸில் ஒரு சில பேர் கிட்டத்தட்ட கேசவன் அண்ட் இவர் கூடவே இன்னும் 4 ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு அபேண்டட் பிளேஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகலாம் அப்படின்னும் பிளான் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே அவங்க ஊர்லேயும் இந்த அபேண்டனான இடம், இந்த பேய்கள் அதிகமாக சுற்றுற இடம் எங்கே அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு லொக்கேஷனும் தெரிய வருது. அது மேபி நம்ம தமிழ் கோஸ்ட் யூடியூபரில் யாராச்சும் கவர் பண்ண ஏரியாவாக தான் இருக்கும். மேபி அந்த மாதிரி இடத்துல போயிட்டு இவங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பட் போகிற தேதியை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்ப்பா இந்த பேய்லாம் வராதனால அன்னைக்கு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த பேய்கள் இந்த அமானுஷம்லாம் எந்த நாளில் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த ஒரு டேவை தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் அமாவாசை. இப்படியே கேசவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பிளான் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. ஆனால் அந்த டேட் வரத்துக்கும் அமாவாசை வரத்துக்கும் கரெக்டாக 1 வாரமாக இருந்துட்டு இருக்கு. பசங்க இந்த சைடில் எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அந்த ட்ரோன் கேமரா தானே யூஸ் பண்ணலான்னு இருந்தாங்க, அதெல்லாம் இல்லை, டேரெக்டாக ஸ்பாட்டுக்குள்ளேயே இறங்கி என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு பிளானும் பண்ணிட்டாங்க. இப்படி 1 வாரம் வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த சைடில் கேசவன் அவங்க குலதெய்வத்துக்கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு குலதெய்வத்துக்கிட்டே பர்மிஷன் வாங்குற மாதிரி ஒரு மெசேஜும் சொல்லிடுறாரு. அப்படி இந்த விஷயத்த சொல்லிட்டு தூங்கவும் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் இதுக்கப்புறம் கேசவன் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த லொக்கேஷன், அந்த அபேண்டனான இடத்துக்கு அந்த அமாவாசை அன்னைக்கும் போகிறாங்க. இப்படி அந்த அபேண்டனான இடத்து உள்ள போனதுக்கப்புறம் அந்த இடத்துல பேயை பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேயை பார்க்கல. அந்த இடத்துல கேசவன் இவரோட குலதெய்வமும் இருக்காங்க. இப்படி குலதெய்வம் பார்த்த பயத்தில் அதிர்ச்சியில் அப்படியே கண்ணை முழிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவு. ஏன்னடா குலதெய்வம் நம்ம எங்கே போகணும்னு பிளான் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருக்காரு, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியல. மறுபடியும் தூங்குறாரு. இப்படி அடுத்த நாள் வருது. அடுத்த நாளும் சேம் இந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கும்போது அதே கனவு ரிப்பீட்டடாக வருது. சேம் அந்த லொக்கேஷன், அந்த அபேண்டனான லொக்கேஷனுக்கும் போகிறாங்க. அப்போது இவங்களுக்கு முன்னாடி இவங்க குலதெய்வம் அந்த இடத்துல இருக்கு. மறுபடியும் அலறி அடிச்சு எந்திரிக்கிறாரு. இந்த மாதிரி 1 தடவை 2 தடவை இல்லை, கிட்டத்தட்ட அந்த வாரம் ஃபுல்லாக சேம் இதே கனவு தான் வருது நம்ம கேசவன் அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும். ஆனால் இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு இவருக்கும் சுத்தமாக புரியல. கடைசியாக அந்த நாள் அந்த அமாவாசையும் வருது. இந்த சைடில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெடி பண்ணி
உடனே அன்னைக்கு நைட்டு அந்த அபேண்டடான இடத்துக்கு போகலாம் அப்படின்னு எல்லாருமே கிளம்புறாங்க. ஆனால் நைட் அந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பகலில் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு தடவை முன்னாடி போய் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு K7 அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பகல் டைமில் அந்த இடத்துக்கும் போகிறாங்க. பட் நைட்டு எப்படி இருக்குன்னு தெரில. ஆனால் நைட்டு கம்பேர் பண்ணும்போது பகல்லே அந்த இடம் ரொம்பவே அமானுஷமாக இருக்கிறது இங்கே இருக்கிற K7 அண்ட் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்து கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துல சுற்றி நிறைய புல்லுங்கள்லாம் இருக்குது. அங்கே இருக்கிற புல்லுங்க எல்லாமே ரொம்பவே ஹைட்டாகவும் இருந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த இடம் பார்க்குறதுக்கு இந்த பேய்கள் இருக்கிறதுக்கான 10 பொருத்தமும் பச்சாக்குன்னு இருக்கிற மாதிரி அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்பவே மிரட்டலாகவும் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது இவங்களுக்கும் இந்த இடத்துக்கு நம்ம போகணுமா அப்படின்னு இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சில பேர் டிஸ்கஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு மாதிரி இந்த பேய் படத்தெல்லாம் புயல் காத்தடிக்கும் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி சத்தத்தோட, அந்த மாதிரி சத்தத்தோட காத்தும் அடிக்குது. இது இவங்களை இன்னமும் பயமுறுத்துது. இப்படி பகல் டைமில் அந்த இடத்தையும் பார்த்தாச்சு. அங்கேருந்து எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. பட் நைட்டு ஒரு 11 மணி போல தான் அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி K7 அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு மந்திரிச்ச எலுமிச்சை பழத்தை வாங்கி அவரோட பேக்கெட்லேயும் போட்டு வச்சுக்கிறாரு. இப்படி நைட்டு 11 மணி ஆகுது. K7 அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த அபேண்டடான இடத்துக்கும் போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த இடத்த நின்று நிதானமாக பார்க்குறாங்க. ஏன்னா பகல் டைம்லேயே அந்த இடம் அவ்வளோ அமானுஷமாக இருந்தது. நைட் டைமில் சொல்லவா வேணும். இவங்களுக்குள்ள கொஞ்சம் நடுக்கமாக ஆரம்பிக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்துட்டோம், உள்ளே என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாருமே ஒன்றா உள்ளேயும் போகிறாங்க. அப்படி உள்ளே போன கொஞ்ச நேரத்திலே ஒரு இடத்துல இருந்து இந்த அமானுஷமான சத்தம்லாம் கேட்கவும் ஆரம்பிக்குது. அந்த சத்தம் கேட்டதுக்கப்புறம் இருக்கிற இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பிரிஞ்சு போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எல்லார்கிட்டையுமே கேமரா இருக்குல்ல, இப்போ எந்தெந்த இடத்துல வந்து சத்தம் கேட்குதோ அந்த இடத்துக்குலாம் போகலாம் அப்படின்னு இவங்களும் பிளான் பண்ணுறாங்க. அப்போது K7 ஒரு இடத்துக்கும் வராது. அப்படி வரும்போது அந்த இடத்துல ஒரு உருவத்தையும் பார்க்குறாரு. அந்த உருவம் எப்படி இருக்குன்னா வயசான தோற்றத்துலையும் இருக்குது. அந்த வயசான உருவத்தில் இருக்கிற அந்த பாட்டி ஓடி வராங்க. இங்கே இருக்கிற K7 ஒரு பெரம்பு ஒரு குச்சி வச்சு பயங்கரமாக அடிக்கிறாங்க. சொல்லப்போனால் வெளுன்னு வெளுத்துடுறாங்க. இங்கே இருக்கிற K7 இவருக்கும் ஒன்றும் புரியல, இங்கே நிற்கிறது பேயா இல்லை பாட்டியா அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் நிதானமாக பார்த்ததுக்கப்புறம் தான் இவருக்கும் தெரியுது இங்கே நிற்கிறது உண்மையிலே பாட்டி தான். ஆனால் எதுக்காக என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியல. இந்த சத்தத்தை கேட்டதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே தனித்தனியாக போயிருப்பாங்களே, ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் போயிருக்க மாட்டாங்க, ஒரு 100 அடி டிஸ்டன்ஸ்குள்ளே தான் பிரிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ சத்தம் கேட்டதுக்கப்புறம் எல்லாருமே இங்கே வராங்க. நம்ம K7 இவரை ஒரு வயசான பாட்டி போட்டு அடிக்கிறத பார்த்து எல்லாருமே இந்த இடத்துல வந்து அந்த பாட்டியை கொஞ்சம் விளக்கியும் விடுறாங்க. நார்மலாக இந்த அடிக்கிற நபர் ஒரு அங்கிள் ஏஜ்லையோ இல்லை பசங்க யாராச்சும் அடித்தாங்கன்னா கண்டிப்பாக K7 அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எதிர்த்து சண்டை போடுறதுக்கு ரொம்ப நாளாக இருக்காது. பட் வயசான பாட்டி அப்படின்றதுனால இவங்க முடிஞ்ச அளவுக்கு தடுக்க தான் பார்க்குறாங்களே தவிர அந்த பாட்டியை வந்து ஹர்ட் பண்ணணும் அடிக்கணும் அப்படின்னு இவங்க மைண்டில் துளி கூட நினைப்பில்லை. அண்ட் இவங்க எவ்வளோ தடுத்து விட்டாலும் அந்த வயசான பாட்டி நம்ம K7 இவர் அடிச்சுட்டே இருக்காங்க. அப்படி அடிக்கும்போது ஒரு விஷயமும் சொல்கிறாங்க, இந்த பக்கம் நீ வருவியா எவ்வளோ தடவை சொன்ன இந்த பக்கம் வராதுன்னு, வருவியா அப்படின்னு அந்த குச்சை வச்சு கண்ணா பின்னாடி அடிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அடினா சாதாரணமாக அடிக்கல, சொன்னல வெளுன்னு வெளுத்துருக்காங்க. உடம்பு ஃபுல்லாக அப்படியே அந்த குச்சி வச்சு அடித்த தடம் அதிகமாகவும் தெரியுது. இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடுறாங்க. அண்ட் அந்த பாட்டி எந்த இடத்துல அடித்தாங்களோ அங்கேயே தான் உட்காந்துட்டும் இருக்காங்க. மறுபடியும் அந்த பசங்க வருவாங்களோ அப்படின்னு. அண்டு இங்கே இருக்கிற K7 இருக்கட்டும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி நம்ம கொஞ்சம் ஒளிஞ்சு இருக்கலாம், அந்த பாட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா நம்ம அந்த பாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணி திடீர்னு இந்த சைடில் போலீஸ் ரவுண்ட்ஸ் ஏதாச்சும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு தான் பிரச்சனை வரும். அதெல்லாம் எதுவுமே வேணாம், கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்போம், அந்த பாட்டியும் தூங்குறதுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியாக எக்ஸ்ப்ளோரும் பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே அந்த பாட்டி கண்ணுக்கு தெரியாமல் கொஞ்சம் ஒளிஞ்சா உட்காந்துட்டு இருக்காங்க. பாட்டி அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி தெரியல. இவங்க இந்த இடத்துக்கு ஒரு 11:30 அந்த டைமில் வந்திருப்பாங்க. பட் இப்போ டைம் நடுராத்திரி 2 மணி ஆகுது. ஆனால் 2 மணி ஆனதுக்கப்புறம் கூட அந்த பாட்டி நகராமல் அசையாமல் அந்த இடத்துல குத்துக்கல்லு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி விடிகிற வரைக்கும் அந்த பாட்டி அந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரியும் தெரியல. ஒரு லெவலுக்கு அப்புறம் K7 மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது வேலைக்காகாது, நம்ம இன்னைக்கு கிளம்பலாம், இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு இந்த இடத்த விட்டும் கிளம்பிடுறாங்க. இப்படி எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கும் போய் சேர்றாங்க. அப்படி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அடுத்த நாள் கூட இந்த இடத்துக்கு வரல. இப்படி அடுத்த நாளில் வெள்ளிக்கிழமை வருது. கரெக்டாக K7 வெள்ளிக்கிழமை ஆனால் அவங்க குலதெய்வம் கோயிலுக்கும் போவார். அண்டு அங்கே போயிட்டு நல்லா ப்ரே பண்ணுறாரு. அப்படி ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கோவிலில் ஒரு பாட்டி யாரெல்லாம் தெரியாது, நார்மலாக எல்லாருமே கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு ஓரமாக உட்காருவாங்களே அதே போல தான் அந்த பாட்டியும் சாமியெல்லாம் கூப்பிட்டுட்டு ஓரமாக உட்காந்துருக்காங்க போல இருக்கு. அண்ட் அந்த பாட்டி சடனாக K7 இவரை பார்த்து சொல்ல கேட்டியா போனல அங்கெல்லாம் எதுக்கு போற அப்படின்னு நம்ம K7 இவரை பார்த்து கேட்க இவருக்கும் ஒன்றும் புரியல.
என்ன இந்த பாட்டி வளர்றாங்க அண்டு பாட்டி சொன்ன இந்த வார்த்தைக்கும் அன்னைக்கு அந்த பாட்டி சொன்ன வார்த்தைக்கும் இது சிங்க் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி என்னன்னு போய் கேட்கலாம் அப்படின்னு டைரெக்டாக அந்த பாட்டி கிட்ட உட்காந்து, பாட்டி என்ன சொல்கிறீங்க ஒன்றுமே புரியல அப்படின்னு கேசவன் அந்த பாட்டிக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் பாட்டி ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. தம்பி, நேற்று நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்கல்ல பேயை பார்க்கணும் அப்படின்னு, அந்த இடத்துல ஒரு கெட்டது சுற்றிட்டு இருக்குப்பா. அது ஒரு துர்ஆன்மா, என்ன பண்ணாலும் அது அடங்காது, அதை அடக்கவும் முடியல. அதனால தான் அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் சுற்றிட்டு இருக்கு. அது தெரியாமல் நீங்களும் அந்த இடத்துல போயிட்டு ஏதோ படம் பிடிக்கணும்லாம் போயிருக்கீங்க. நானும் உன்னை எவ்வளோ தடுக்க பார்த்தேன், ஆனால் நீ கேட்குற மாதிரி இல்லை. நான் சொன்ன கேட்காம நீ அந்த இடத்துக்கு போயிருக்க. பெரியவங்க எதுக்கு சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க அப்படின்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எங்கள் பேச்சை தட்டிட்டு நீங்களும் அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் பட்டாதான் புரியும். அண்ட் எல்லா நேரத்திலையும் என்னால உங்க கூடலாம் இருந்துருக்க முடியாது அப்படின்னு அந்த பாட்டி சம்பந்தம் இருக்கிற மாதிரியும் சம்பந்தம் இல்லாத மாதிரியும் பேசுறாங்க. ஸோ இதுக்கப்புறமாச்சு பெரியவங்க எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, அண்ட் ஒரு விஷயம் பண்றதுக்கு முன்னாடி தடங்கள் வந்ததுன்னா ஏன் தடங்கள் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுப்பா அப்படின்னு அந்த பாட்டி நிறைய விஷயமும் சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் கேசவன் இவரோட மைண்ட்லயும் ஏறுது. சரி பாட்டி எதை பத்தி சொல்றாங்க அப்படின்னு ஓரளவுக்கு என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு இவரும் அந்த இடத்த விட்டு சரி பாட்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு எந்திரிச்சும் வராரு. அப்படி எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த கோயிலுக்கு நார்மலாக போயிட்டு தான் இருக்காரு. ஏன் அதுக்கு முன்னாடி அந்த கோவிலுக்கு நிறைய தடவை போயிருக்காரு, அவங்க குலதெய்வம் கோயில் தானே. ஆனால் இது வரைக்கும் அந்த பாட்டியை முன்னாடியும் சரி அண்ட் இப்பவும் சரி அந்த பாட்டியை பார்த்ததில்ல. அந்த சம்பவம் நடந்த அந்த வாரத்தோட கடைசியில் மட்டும்தான் அந்த பாட்டியை ஒரே ஒரு தடவை பார்த்துருக்காரு. ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த பாட்டியை பார்த்ததில்லை. அப்போ கேசவன் இவருக்கு தோன்ற விஷயம் உண்மையிலே வந்தது பாட்டியா பேயா இல்லை நம்ம குலதெய்வமா அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வரைக்கும் இவரோட மைண்டில் ஓடிட்டும் இருக்கு. ஆனால் நம்ம சேனலில் ஒரு சில பேரும் கேட்டுட்டு இருந்த விஷயம், என்ன ப்ரோ நீங்கள் போடுறது எல்லாமே பேய் வீடியோவாக இருக்குது, நல்லா தான் இருக்குது, பட் அப்படியே சாமி வீடியோ போட்டிங்கன்னா நல்லாவும் இருக்குது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்டிங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலே அந்த அபண்டன் அந்த பேய் இருக்கிற இடத்துல பேய் இவர் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வயசான தோட்டத்தில் பாட்டியும் வந்திருப்பாங்கல்ல, அப்படி வந்து காப்பாற்றினது கேசவன் இவரோட குலதெய்வமா? ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில சிம்டம்ஸும் அந்த வாரம் ஃபுல்லாக நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அண்ட் அமாவாசைக்கு போகலாம் அப்படின்ற ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த வாரத்தில் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு கண்டினியூவாக ஒரே கனவு தான் வருது. இவங்க எல்லாருமே அந்த அபண்டனான இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க குலதெய்வம் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி. இந்த கனவு ஒரு நாள் 2 நாள் இல்லை, அந்த வாரம் ஃபுல்லாக வந்திருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த வார இறுதியில் இவங்களும் அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது இவங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த பாட்டியும் இருக்காங்க. அப்புறம் உண்மையிலே அந்த இடத்துல வந்தது கேசவன் இவரோட குலதெய்வமா என்னன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அந்த வீடியோ ஒரு மக்களே வழக்கம் போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கமெண்ட்ன்றது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனல் ப்ளஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணால் தான் நம்ம சேனல் ப்ளஸ் நம்ம வீடியோ நிறைய பேருக்கும் ரெக்கமெண்ட் ஆகும். அதன் மூலியமாக இப்படிப்பட்ட உண்மை சம்பவம் பேஸ் பண்ண சேனல் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கும் தெரிய வரும். ஸோ இந்த நண்பனுக்காக அந்த உதவியை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன்.